வணக்கம் மக்களே, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தரமான சம்பவம். இங்கே பாருங்கள், பெரிய மொரட்டு வலையை எடுத்துகிட்டு மீன் பிடிக்க வந்திருக்கோம். நம்ம கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருக்கீங்களா என்னன்னு தெரியல. இவர் பேர் தான் பொருள். நம்ம சேனலுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ தான் இந்த வீக்கில் ஜாயின் பண்ணியிருக்காரு. பொருள், உங்களை பற்றி சொல்லுங்கள். மீன் பிடிக்கல உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன இருக்குது? ஒரு வாட்டி வந்துருக்கீங்க, கொஞ்சம் கெத்தாக சொல்லுடா. இவன் பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டோட தம்பி. இப்போ நான் மீன் பிடிக்க கூப்பிட்டு வந்திருக்கேன். இந்த சைடு பார்த்தீங்கன்னா இவர் வந்து உருண்டை ஸ்ரீநாத். சொல்லுங்கள் உங்களை பற்றி. இப்போ தான் நானும் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன். இனி ரெகுலராக வர ட்ரை பண்ணுறேன். ராடெல்லாம் பெருசாக இருக்கே. மீன் பிடிப்போம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே கைஸ், இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா விசிறி வலையை வச்சு மீன் பிடிச்சி அட்வென்ச்சரான முறையில் சமைக்க போகிறோம். இன்றைக்கி மீன் பிடிக்கிறது என்னோட வேலை, சமைக்கிறது இவனுங்க 2 பேர் வேலை. சமைச்சிருவீங்களாடா? சமைச்சிடலாம், அதெல்லாம் செஞ்சிடலாம். கைஸ் இன்றைக்கி ரொம்பவே அட்வென்ச்சராக இருக்க போது வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். மக்களே, நம்ம வலையை எடுத்துட்டோம். இங்கே பாருங்கள், ஆயுதம். விசிறி வலை இருக்க வரைக்கும் நம்ம வெறுங்கையோட போக மாட்டோம். ரொம்ப நாள் கழித்து நம்ம வலையை எடுத்துருக்கோம். மொரட்டு வலை மக்களே. கிட்டத்தட்ட இந்த வலையோட வெயிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 6.5 கிலோ இருக்கும். இது நம்ம பழைய வலை, ரொம்ப பழைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இது சேலத்துலேருந்து கட்டி வாங்கினது விஜயகுமார்கிட்ட. ரொம்ப பெரிய வலை. வலையை எப்போவுமே வீசுறதுக்கு முன்னாடி நல்லா ரெடி பண்ணிக்கோங்க, அப்போ தான் நல்ல வட்டமாக விழுகும். பிடிச்சி தரனா இதுக்குள்ளே போட்டு வச்சுக்கிறேன். ஆமாம், சரியா? இன்றைக்கி வந்து நமக்கு 2 ஹெல்ப்பர் இருக்காங்க. இது ஃபுல்லாக நம்ம நினச்சக்கப்புறம் தான் நம்ம போகிறோம். அண்ணன் இதுக்குள்ளே போய் சேர்ந்துருவோம்டா. எதுக்கு நான் அப்படி சொல்கிறேன்? எத்தனை பேர் இருக்கோம்? உனக்கு தூக்கி போட்டால் தான் நாங்கள் போகிறோம்ண்ணே. என்ன பாடி எடுத்துகிட்டு போகிறதுக்கா? பிச்சு போடுவோம் பிச்சு. வாங்க காய்ஸ் வீசலாம். உருண்டா இறங்கிடும்ல மக்களே. இப்போ என்ன ட்விஸ்ட்னா, இந்த இடத்த வலை வீச போகிறோம். எனக்கும் நீச்சல் தெரியாது, கேமராமேன் வண்டுக்கும் தெரியாது. இவனுக்கு 2 பேரை நம்பி வந்திருக்கோம். நாங்கள் பார்த்துக்கிறோம். என்ன தண்ணிக்குள்ள முழுகுது? ரைட்டு, வலை தண்ணியிலே விழுகிற காய்ஸ். ஃபஸ்ட் டைம் வலை வீசினோம். கொடூரமான முள். இங்கே பாருங்க, வலையே கோய்ந்தாயிருச்சு. இதை எப்படி எடுக்க போகிறேன்னே தெரில. என்ன தெரிகிறது? ரத்தம் வருகிறதான்னு தெரியுது. வந்த பாவத்துக்கு முதல்ல நமக்கு ரத்தம் வர வச்சிட்டாங்க. சேர்த்து எடுத்துவேண்ணா. சரியா பேர் பொருளை பார்த்தீங்கன்னா தண்ணியில் இறங்க விட்ருவாங்கன்னு வரும்போது ஒரு கட்டை போட்டு வந்துட்டேன். எல்லாம் ரெடிமேடாக தான் வந்துருப்பியாட்டிருக்கு. வாடா இருந்த ஆள்கள் லைட்டை தூண்டி விடணும்ல மக்களே. இது ஃபஸ்ட் அட்டம்ப்டில் கொஞ்சம் ஃபெயில் ஆகிடுச்சு. 2வது அட்டம்ப்டில் வந்து நாங்கள் மறுபடியும் வீச போகிறோம். நீங்கள் வந்து பாருங்கள் 2வது அட்டம்ப்டில். இன்னும் நான் சிரிக்கிறேன். இவங்க நம்பி வீசின ஒரு இடத்துல முள்ளுக்காடு முதலாட்டம்ட்டே போச்சு. ஏதோ என் கையில் வேற போட்டாங்க, பார்த்துக்கோங்க. இது ஒன்றும் பண்ணி தொட்டு வேணா, கடைசிக்கு மண் எடுத்து தொட்டு வைக்க வேண்டியதான். 2வது அட்டம்ப்ட் ஃபெயில் ஆகாண்ணா மக்களே. 2வது வீச்சு மீன் இருந்துச்சுடாங்க. கன்ஃபார்ம்டா மீன்டா. வாடா பொருளே, மீன் இருக்குடா. நேரம் கட்ட நேரத்தில் வேற போடுறாங்க காய்ஸ். கன்ஃபார்ம் மீன் இருக்கு. ஒரு ஜிலேபியாவது நமக்கு. ஒரு கப்பீஸ் கூட கிடைக்கல மக்களே. இருக்குண்டா, இருக்கு விடக்கூடாது. இருக்கு எங்கே இருக்கு? அந்த வாரத்தில் இருக்குடா இங்கேடா மக்களே. அது ரோட்டில் சுற்றிக்கிட்டு இருக்கு, நம்ம கிட்ட இல்லைன்னு நினைக்கிறேன். உள்ளதான் இருக்கு. மாட்டிக்கிட்டான் ஒருத்த மாட்டிக்கிட்டான், அமௌண்ட் ஒருத்த சிக்கிட்டான். செம்ம முள்ளுடா, தள்ளுங்கடா. இன்னொருத்த ஓடிடுச்சுண்ணா. இது இருக்கு. காய்ஸ், ஒரு வாட்டி வீசும் போது முள்ளு மட்டும் பாருங்க எவ்வளோ இருக்குன்னு. மீன் உள்ள போயிருப்பது 1 டன் முள்ளு இருக்கு. சொல்றா பொருள் போய் போடுறா. கேட்ச் இட். உள்ள விட்டலாமா? உள்ள விட்டலாம். தெரியுதா? அவ்வளோதான். 2வது ரவுண்டில் ஒரு மீன் பிடிச்சாச்சு. இப்போ நம்ம அடுத்த இடத்துக்கு கிளம்புறோம். காய்ஸ், 2வது ரவுண்டில் ஒரு மீன், மொத்தத்துக்கே ஒரு மீன் தான் பிடிச்சிருக்கோம். முள்ளு கை காலில் கவட்டை வரை கிழிச்சிருச்சு. இருந்தால் வரமாட்டேதுண்ணா. என்ன பண்ணு, என்ன எடுத்துகிட்டு சொல்கிறான். ஒரே ஒரு மீன் தான் பிடிச்சிருக்குறோம். அடுத்த இடத்துக்கு போகிறோம். நிறையா மீன் பிடிப்போன்னு இருக்குது. போய் அங்கே போய் பார்க்கலாம். நம்ம தெற்கு நோக்கி பயணத்தை ஆரம்பிச்சிட்டோம். மீன் வேட்டை பார்ட் 3 வாங்க. ஏய், உயிரோடு இருக்கீங்களா? உயிரோடு தானே இருக்கோம். வாங்கடா. எங்கே மீன் எங்கிறாருன்னு இதாக இருக்கோண்ணா. நம்ம அடுத்து நிறையா அள்ளிட்டு வரோண்ணா. இப்போ அங்கிட்டு போயிட்டு யாருக்கெல்லாம் தண்ணி தவிக்குது? எனக்கெல்லாம் தான் ஒரே ஒரு மீன் தான் பிடிச்சிருக்கோம். நான் மீன் பிடிக்காமல் சாப்பிடவே மாட்டேன். தண்ணி கூட எனக்கு தேவையே இல்லை. அப்போ நீ பட்னி தாண்டி பரவாயில்ல.
ஒன்று இருக்கு இருக்கா ஒன்று எங்கே அந்த ஒன்று புறா கையில் பையன் புறா கட்டியா மக்களை ஒன்று கிடச்சிருச்சு. இன்னொன்று இருக்கு வாங்கட்ட வாடா. அவன் தான் கையில் அட்டு போட்டிருக்கானே. ரெண்டு இன்னொன்று இருக்கு 3 இருக்கு. 3 இருக்கா? ஒரே ரவுண்டில் 3 வெற்றி. இரு வலையை தூக்க நான் இழுக்கிறேன். ஆளுக்கு ஒன்று கிடச்சிருச்சு. வீடியோ முடிஞ்சு 4 மேலே வா மேலே இழுங்க. 5 இருக்கு. பொருளே எப்படி போதும். சம்பவம் எப்படி? அப்போ நீங்கள் சாப்பிட்றது ஒரு இதுதான். சோறு போட்டுருவா? சோறு போட்டுருவா. எடுங்கடா நீ உள்ள விட்றானா? உருண்டை பொறுங்கவா பொறுத்து பார்த்து விட்டுறானா? பல மணி நேரத்துக்கு அப்புறம் தான் மீனே கிடச்சிருக்கு. பிடிச்சிரு. அப்படியே இதில் போட்டுரு. தண்ணியில் மட்டும் விட்டுறாதரா. காய்ஸ் நைட் சாப்பாடுக்கு ரெடி பண்ணிட்டு போகிறோம். லஞ்ச் ரெடியாகும். 2 நாளைக்கு தான் நமக்கு ப்ரோட்டீன் சோர்ஸ். மக்களே நாங்கள் இங்கேயே வாழ்கிறதா முடிவு பண்ணிட்டோம். ஒரு டென்ட்டு மட்டும் நைட்டு போட்டுக்கலாண்ணா. நைட்டு ஃபுல்லாக இங்கே பிடிக்கிறோம், அங்கே வறுத்து சாப்பிட்றோம். நீ பிடிக்க, நான் வறுக்க, சாப்பிட. யார் சாப்பிட? நான் சாப்பிட்றதா? ஓகே மக்களே, என்னோட உணவு ரெடி ஆயிடுச்சு. அடுத்த பசங்க வள என்னோட உணவு மட்டும்தான். உங்கள் உணவுக்கு நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ நீ அதான் உஷாரா பேஸ்கெட் எடுத்து அதனால தான் தனியாக வச்சுருக்கிறேன். மக்களே மீனெல்லாம் எடுத்து முடிச்சாச்சு. நான் போய் வறுக்க போகிறேன். பிக்சர் வந்துச்சு. இப்போ முள் எடுக்க இன்னும் 1 மணி நேரம் ஆகும். முள் எடுத்துட்டு சந்திக்கலாம் இருங்க மக்களே. இப்போ நம்ம மான்ஸ்டர் வீச போகிறோம். பார்த்துக்கோங்க. காய்ஸ் தட்டு தூக்குறோம். வாங்க அங்கே இருக்க ஒன்று. போடா அங்கே பொருள் போடா இருக்கு. லைட்டாக தூக்குனா ஓடி இருக்காது. அமுக்குனா அப்போ போடுறா. அது எனக்கு இருக்குடா வலைய அப்படியே அங்கே நேராக போ. ஏன்னா மாட்டி இங்கிட்ட கூட பெருசாக இருக்குண்ணா. எம்மா காய் சோழி மூஞ்சிரு மாதிரி இருக்கு காய்ஸ். காய்ஸ் அதுக்கடுத்து இன்னொரு மீன் மாட்டிக்கிச்சு. ஐயோ. ஓகே காய்ஸ், இங்கே வர மீனெல்லாம் காட்டுறோம். காட்டுறாதீங்கடா, இன்னைக்கு ஜிலேபி மீன் குழம்பு தான். இல்லைண்ணா எனக்கு வறுத்துக்குண்ணா. வறுத்துறவா? சாப்பிட்றதுக்கு நான் ரெடி, நீ வறுக்கிறதுக்கு நீ ரெடியாண்ணா? போட போகிறேன். மரியாதையாக மீனை வறுக்கிறீங்க. எங்கள் அண்ணன் கதகளி விளாண்டுட்டு இருக்காரு. மீனை பிடிச்சிருவாரா என்னன்னு தெரியல. பிடிச்சிட்டாரு. ஆடுறா. தூக்கி போடாண்ணா அன்னத்தை. அன்னத்தை மக்களே, இப்போ நம்ம இன்னொரு இடத்துக்கு போகிறோம். வாங்க இன்னைக்கு வீசிக்கிட்டே இருக்கலாம். இன்றைக்கி மீனை பிடிச்சி அருமையாக இந்த புல்வெளி இருக்குது. பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாக புல்வெளியில் வச்சு சாயந்தர நேரம் மீன் வருவல். வாடா காய்ஸ், உசுரை வெறுத்து குழியில் வீசினதுக்கு ஒரு ஜிலேபி. யாருக்குடா அது? எனக்கு தான். 8வது மீனா கொல்லிவிக்க. அதனால தானே இப்படி எங்கள் கூட வர. 10வது மீன். மக்களே, நம்ம டார்கெட்டான 10வது மீன் கிடச்சிருச்சு. இதுக்கப்புறம் கிடைக்கலாம் நமக்கு போனஸ் மாதிரி தான். வாங்க பார்த்துக்கலாம். நான் ரெடி பண்ணிட்டியா? அவ்வளோதான் காய்ஸ். மாடர்ன் ஃபிஷிங். பழங்காலத்து கேஷ்நட்டையும் புதுங்காலத்து கண்ணாடியும் இணைச்சிருக்கேன். கண்டிப்பாக நமக்கு சக்ஸஸ் தான். போகிற அந்த கல்லரா யார் அடிக்கிறதுனா? இதெல்லாம் கலக்குறா. காமெடி வேணா சொல்லிட்டேன். மீனை பிடிச்சி சோத்துக்கு சாப்பிட பண்ணுவோம். காய்ஸ் உண்மையாக பெண்டு கலடுதே. கிட்டத்தட்ட மணி பார்த்தீங்கன்னா 2 இருக்கு. எவனா லஞ்சுக்கு மீன் சொன்னான். எவன்டா அது? இவன் தான் லஞ்சுக்கே நம்ம சாப்பிட்லான்னு சொன்னால் பார்த்தா நைட்டு தான் சாப்பிட முடியும் போல. நான் உண்ணாவிரதம் எடுக்கிறேன். எதுக்கு? மீனுக்கு. நான் மீன் இங்கே இருக்குண்ணா. வாண்ணா சீக்கிரம் வாண்ணா. வந்துட்டா. இருடா. நல்லா பெரிய வட்டமாக போண்டா. ஒரு வீசுங்க. ஐயோ நல்ல மீன் இருந்துச்சுடா. பக்கம் இல்லை. மாட்டிடா. ஒன்று மாட்டிடா. நான் சொன்னவே வந்தானா மாட்டிக்கிட்டான் பார்த்தியா? மீண்டும் ஒரு மீன். இந்த கல் எடுத்துருங்கடா. நீ நேரம் வீசு. நேரம் உனக்கு நேரம் அப்படி வீசு. போய் கரெக்டாக 10 அடிக்குள்ள மீன் இருக்கு.
கரெக்டாக கவர் பண்ணுறா. காய்ஸ் கொண்டு எடுக்குது வலை. இப்போ நாங்கள் போலரைஸ்டு கிளாஸ் உதவியோடு வீசியிருக்கோம். ஏதாவது மீன் கிடைக்குதான்னு பார்ப்போம். இல்லை வலை வட்டமாக உழுகாதப்போ மீன் வருது. இந்த ஏமாற்றத்தை நீங்கள் எப்படி உணர்கிறீர்கள் சொல்லுங்கள். ஒரே ஒரு கல்லு வந்து எனக்காகவே ஏதோ இது பண்ணிகிட்டே இருக்கிறாரு. ஆனால் என்ன பண்ணுறாருன்னு எனக்கும் தெரிய மாட்டேங்குது. நாங்களும் பிடிப்போம்ல. எப்படின்னா இப்படிதான் இப்படியா இதில் வீசுகிறோம். நீ அது எங்கேயோ உள்ளே உழுவ போகுது, நீ தான் உள்ளே குச்சி எடுக்க போகிற. மக்களே நமக்கு அல்வா கொடுத்துருச்சு ஜிலேபி. வாங்க விடாமுயற்சியாக தேடுவோம். விசிறி வலை எடுத்துட்டா கை வைக்கவே கூடாது. இது ஒரு வேட்டை மாதிரி. இன்னைக்கு வேட்டை களத்தில் இருக்கோம் நம்ம. வாங்க இந்த அங்கே ஒரு இடம் இருக்குது, அங்கே வீசுவோம். பொருளே நான் அண்ணா மீன் பிடிப்போனா என்ன கேமராவில் சொல்லு. பிடிச்சிடலாண்ணா, பிடிப்பேன் தெரியுண்ணா, போட்டுண்ணா. காய்ஸ் கையை கிழிக்குது காய்ஸ். மக்களே வலை வீசி டயர்ட் ஆகிட்டேன், முடியல. இதான் கடைசி வீசிச்சு. இதில் என்ன கிடைக்குதோ அதான் மீன். அந்த மீனை எடுத்துகிட்டு போய் சமைக்க வேண்டியதுதான். ஒரு குஞ்சு கூட மாட்டலை. அவ்வளோதான் மக்களே. வலையில் இவ்வளோ பெரிய ஓட்டை இருக்குது. இதுக்கப்புறம் இதில் மீன் மாட்டுறதுக்கு கடிச்சு வலையை கொண்டு போய் நம்ம வீட்டில் சரி பண்ணிட்டு வந்தால் தான் உண்டு. ஃபுல்லாக முள்ளில் போட்டு போயிடுச்சு வலை. மக்களே மீன் பிடிச்சி முடிச்சாச்சு. செம்ம டயர்டு. பசங்களாம் பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. என்னடா மீன் வறுத்துடலாமா? வறுத்தரலாம். கன்ஃபார்மாக வறுத்தரலாமா கேட்குறீங்க? வறுத்து என்கிட்ட கொடுக்குறேன், நான் சாப்பிட போகிறேன். ஓப்பன் பண்ணி பாப்பா. சும்மா கொண்டு போய் அவருக்கு இறக்கி போட்டுடலாம்டா. அவருக்கு ஃபீடிங் போடலாம். வாத்தியா மீனுக்கு எல்லாமே போட்டி போடுறாங்க மக்களே. ஆனால் எப்பவும் போல் இல்லாமல் மீன் இன்றைக்கி ரொம்ப கம்மியாக இருக்குது. இதான் நாங்கள் பிடிச்சதுலே கொஞ்சம் பெருசுன்னு நினைக்கிறேன். இதானடா அது? ஆமாம், 2 மீன் இருக்குது நல்லா பெருசாக. அதில் ஒன்று எனக்கு, இன்னொன்று எனக்கு. ஓகே மக்களே, இதான் ஜிலேபி மீன். இப்போ அருமையாக க்ளீன் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கேயே வச்சு வறுக்க போகிறோம். போச்சு ஓடுற தண்ணி மேலே பார்த்தீங்கன்னா மீன் வருவல் அப்படியே குளிச்சுக்கிட்டே சாப்பிட போகிறோம். ஏன்னா ரெடி பண்ணலாமாடா? பண்ணிடலாண்ணா. காய்ஸ் நம்ம ஜிலேபி மீனை வந்து இப்போ க்ளீன் பண்ண போகிறோம். க்ளீன் பண்ணி ஆற்றுல தான் விட போகிறோம். ஆற்றுல விட்டதுக்கு யாரும் கமெண்ட் பண்ணாதீங்க. இந்த மீனோட வேஸ்ட்டை பார்த்தீங்கன்னா மற்ற மீன் சாப்பிட்றோம். சின்ன மீன் பெரிய மீன் எல்லாமே சாப்பிடும். 30 ரூபா. எதுக்கு 30 ரூபா விற்கிற? இதெல்லாம் அடுக்கி வச்சுருக்க. நான் வியாபாரம் பண்ண போகிறேண்ணா. வியாபாரம் பண்ண போறியா? என்ன க்ளீன் பண்ணிட்டியா? க்ளீன் பண்ண தெரியுமா? அவ்வளோதான். இதுக்கு மேலே சார் இங்கெல்லாம் மேலெல்லாம் பாருங்கள் சார். அது வந்து அழுக்கா சுத்தமாக மீன் சார். அழுக்கம். காய்ஸ் இங்கே வர பம்பரை மாதிரி வெட்டி எடுத்தாச்சு. டேய் மண்டை சாப்பிட்டீங்களாடா? கன்ஃபார்ம் தானே? கன்ஃபார்ம் தானே. சுட்டா தலை உனக்கா? ஆமாம். காய்ஸ் இங்கே வருங்க. மீனை நல்லா க்ளீனாக கழுவி எடுத்தாச்சு. உள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா கழுவிடணும், கருப்பு இல்லாமல். அவ்வளோதான், வேலை முடிச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பையனுக்கு வந்து மசாலா ஏறத்துக்கு கோடு மட்டும் போடணும். அப்படி அவ்வளோதான். இந்த மாதிரி கோடு மட்டும் போட்டு விட்டிங்கன்னா சும்மா மீன் என்னண்ணா ஓகே தானே? கோடு போடுறதுக்கா? கோடு போடுறதுலண்ணா. ஓ இதான் ஏன் மீனா? ஆமாம். ஓ இது ஏன் மீன்? அந்த பெருசுல உங்களுதா? ஆமாம். கஷ்டப்பட்டு நின்று பிடிச்சது யாரு? நான் தான். பேக பிடிச்சது. மக்களே நல்லா கோடு போட்டாச்சு. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா நான் மீனை க்ளீன் பண்ணுறேன். இவன் பார்த்தீங்கன்னா சுரண்டி கொடுக்குறான். இந்தாண்ணா அடுத்த மீனை குடுறா ஒன்று சுரண்டுக்கடா. நல்லா சுரண்டுறா பார்ப்போம். எங்கே மறுக்கா தூக்கி போடு. மண்டையில் தான் விழுகும். க்ளீன் பண்ணுறதுக்கு தான். நீ அப்படியே சாப்பிட்டா செதில் இருக்கும். செதில் இருக்குமா? வயிற்றால பிடிங்கிரும். அவ்வளோதான். அதனால ஹாஸ்பிட்டல் 3 பேர் போக வேண்டியதான். எதுக்கு? நீ தானே சாப்பிட்ற? நாங்களாம் நிறைய வாட்டி சாப்பிட்ருக்கோம்ப்பா. நிறைய டைம்ஸ் எதுலோட சுமார்னான்னு ஒருத்தர் இருப்பார். அவரெல்லாம் வெரைட்டியாக சமைச்சு தருவார். மீன் அப்படியே முழுசாக போட்டு குக்கரில் வேக வச்சுருவார். எதுவுமே போட மாட்டார். அதுக்கப்புறம் எடுத்து பெரிய மசாலா மட்டும் போட்டு சாப்பிடுங்க. தம்பி சைனாலலாம் அப்படி தான் சாப்பிடுவாங்க பாரு. அநியாயம் பண்ணுவார். அப்படி இது பண்ணிட மாட்டேன். இப்போ ஒரு டைம் இது மக்களே எந்த பாத்திரமும் எடுத்துகிட்டு போகல. மீனை பிடிச்சிட்டு சமைக்கலாம் அப்படின்ட்டாங்க. இந்த மாதிரி பாறையில் வச்சு சமைச்சிட்டு இருக்காங்க. அந்த வீடியோ முடிச்சு அட்டாச் பண்ணுறேன். நான் சொல்கிறேன் இந்த கேமரா எடுத்துகிட்டு வந்துட்டேன்.
பாறை வெடிக்குதுடா அப்படிங்கிறேன். பாறை வெடிக்க எப்படி பாறை வெடிக்காது, வெயிலில் அப்படியே ஒரு மாதிரியா இருக்கு அப்படிங்கிறான். டமால்னு வெடிச்சிச்சுடா பாறை, மூஞ்சியெல்லாம் தெரிக்குது, மீன் பறக்குது. நல்லா க்ளீன் பண்ணுறா, கீழே எல்லாம் இருக்குடா. அதானா இந்த கை மட்டும் நல்லா இருந்துச்சுன்னு வச்சுக்கேன், இந்த வேலை ஃபுல்லாக நானே பார்த்து கொடுத்துருப்பேன். உண்மையா அது கை என்ன கேடுன்னு தெரில. நேற்றெல்லாம் நல்லா இருந்துச்சு கை, இன்னைக்கு எதாவது நாய் கடிச்சிச்சிங்கிறான். நாய் கடிச்சு? நாயெல்லாம் கடிக்கலண்ணா. இப்போ என்ன கடிச்சிச்சு? ஒரு மிருகம் வந்து எனக்கு கடிச்சிருச்சுண்ணா. என்ன மிருகம்? மனிதன் மிருகம். எங்கேயா கடி வாங்கிட்டு வந்திருக்காம கிட்ட என்னன்னு சொல்ல மாட்டேங்கிறான். காய்ஸ் நிறைய பேர் நினைக்கிறீங்க இந்த மாதிரி வேஸ்ட்டை தண்ணியில் போட்டால் அது தண்ணியை கெடுத்துரும். அப்படிலாம் கிடையாது. ஒரு 2 நிமிஷத்தில் பாருங்கள் எல்லாத்தையும் சாப்பிட்ருவாப்புல. இந்த மிளகாத்தூள், மஞ்சத்தூள், அப்புறம் அந்த பேப்பரு அந்த தான் தண்ணியில் போடக்கூடாது, அதுதான் கெடுதல். மீன் வேஸ்ட் வந்து தண்ணி கெடுதல் கிடையாது. தெரியுது எவ்வளோ பிடிச்சணும் போகிறான் பாருண்ணா. காய்ஸ் வெறுங்கையிலே மீனை பிடிக்கிறானாமா அருண், எங்கே பாருங்க. மக்களே மீனெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா அலசி எடுத்தாச்சு. இன்னொரு வாட்டி அலசிக்கலாம். அவ்வளோதான், நல்லா க்ளீனாக கட் பண்ணி கோடு ஓட்டு எடுத்தாச்சு. இதுதான் ஜிலேபி மீன் வறுவல் செய்ய போகிறோம். சமைக்கிற வேலையை ஆரம்பிச்சாச்சு. எங்கடா மீன்? எங்கே அவர்கிட்ட போகுது? எனக்கு இருக்குடா, ஃபஸ்ட்டு மசாலா போடலாம். இல்லை அவர்கிட்ட அப்படியே தூக்கி கொடுக்குறீங்க. இன்னைக்கு நம்ம சுத்தமான ஜேபி மசாலா யூஸ் பண்ண போகிறோம். இந்த வெட்டுறா ஏன்னா மக்களே, நம்ம இன்றைக்கி மீன் வறுக்க பார்த்தீங்கன்னா ஜேபி மசாலா யூஸ் பண்ணுறோம். இந்த ஜிலேபி மீனை பொறுத்தவரை ஜேபி மசாலா வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்க்க போகிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்தாச்சு. காரம் யாரும் அதிகமாக சாப்பிடுவா? காரம் அதை பற்றில காரம் தானே. கேமராமேன் சாப்பிட மாட்டாங்க. ஒரு பொடியை போட்டுறாத, இங்கேயே உட்காந்து போயிடலாம். சக்தி மசாலா மக்களே போதுமாடா? இது மட்டும் கொஞ்சம் அளவாக போடணும். கம்மியாக இருந்தால் கூட சாப்பிட்டுக்கலாம். எச்சா போச்சுன்னா எப்போயோ ஒரு வாட்டி நிறைய போட்டு வாயிலே வைக்க முடியாமல் ஆச்சு. ஊற்று சுத்தமான கோல்டு வின்னரா? என்ன கோல்டு வின்னரு? டாக்டர் கோல்டு. ஏன் எங்கள் அண்ணன் எதாவது திட்டானா? இது மட்டும் முன்னே இருக்குது. ஏன்டா மீனை கொடுப்பானான்னு பார்த்துட்டு உட்காந்துருக்கான். கைஸ் இந்த மாதிரி எண்ணெயை போட்டு மசாலா பிசைகிறது நாங்கள் இது வரைக்கும் பிசைஞ்சதில்லை. ஆனால் எனக்கு ஒரு மார்க்கெட்டில் ஒருத்தர் சொன்னார், திருப்பூர் மார்க்கெட்டில், இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாரு தம்பி நல்லா இருக்குன்னாரு. அதாவது கல் ஃப்ரை பண்ணுற மாதிரினா மசாலாலே டேரெக்டாக எண்ணெயை போட்டு பிசைஞ்சு மீனில் டிப் பண்ணி கொஞ்சம் நேரம் ஊற வைக்கிறதாம்மா, அதுக்கப்புறம் வந்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு. இன்றைக்கி நாங்கள் அதை ட்ரை பண்ண போகிறோம். கைஸ் நம்ம மசாலா போட ஆரம்பிச்சிட்டோம். ஒன்று ஒன்றா கொடுங்கடா, போடுவோம். மொதல் என் மீனை கொடுங்க, அப்புறமா போட்டுக்கலாம். ஏதாவது ஒரு மீனை கொடுங்கடா. எல்லாத்துக்கும் போட்டு தான் ஆகணும். அப்புறம் என்ன மசாலா போடாமையே நாங்கள் சாப்பிட முடியும்? அதுக்கப்புறமா காய்ஸ் இந்த ஜிலேபி மீன் பார்த்தீங்கன்னா வாலோட ட்ரை பண்ணி பாருங்கள். ஜிலேபி மீன் வால் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டாக முறுமுறுன்னு இருக்கும். சாப்பிட்ருக்கியா? நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக ட்ரை பண்ண போகிறேன். ஒரு மீனாக வைங்க, நான் சாந்து பூசி தரேன். நான் ஓ மீன் அது ஏன் மீனா? அது எப்படி இருக்குல்ல, குட்டி மீனாக மட்டும் ஏன் மீனுங்கிறீங்க? ஃபஸ்ட்டு தம்பிங்கண்ணா. ஃபஸ்ட்டு தம்பிங்க, ஃபஸ்ட்டு அண்ணனுக்கு கொடுங்கடா. சுவையில் வாயடிச்சு போயிட்டான். மக்களே மீனுக்கு மசாலா போட்டு ரெடியாக இருக்குது. அண்ணே பிடிங்க பத்திரமா. அதெல்லாம் நான் கூட உள்ள விழுந்துக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே பிளைன் மசாலா ரெண்டுமே ரெடியாக இருக்குது. இன்றைக்கி என்ன சமைக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா டுடே டிஷ் பார்த்தீங்கன்னா சேலத்து ஸ்பெஷல் கல் மீன் பொரியல். கல் மீன் பார்த்தீங்கன்னா நம்ம உருண்டைக்காக ட்ரீட் கொடுக்குறோம். ஏன்னா உருண்டை வந்து சேலத்துக்காரன். எடப்பாடிக்காரா இங்கே வாங்க, அங்கன்னு பண்ணிட்டு இருக்காரு. எடப்பாடி சிங்கம் எடப்பாடி சிங்கம். நம்ம இதுக்கே எனக்கு அதிகங்க. எடப்பாடி ஜமீன். ஓகே மக்களே வாங்க, அடுப்பை பற்ற வச்சு விட்டுருலாம். மங்களகரமான சமையல். ரொம்ப நாளாச்சு அடுப்பை தொட்டு, வெடிச்சு கிடிச்சு தொலைஞ்சிடாத. ஓடுறா செதறி. நான் எதுக்கு சாப்பாடு வேணாமா? ஓடு கொஞ்சம் குறைங்கடா, அங்கிட்டு வந்து இருடா. வைடா அது கள்ளத்துக்குடா. மக்களே அடுப்பு ரொம்ப நாள் உக்கிரமாக எரியுது. அது சிலிண்டர் பக்கமே நெருப்பு போகுது. பொருள் அவன் தான் பொருள். பொருளுக்கே இன்னைக்கு பொருள் தான் காய்ஸ். சதக் காஞ்சிருச்சுண்ணா, சுட்டுருச்சு. ஓகே எண்ணெயை ஊற்றுங்க. மக்களே நம்ம சமையல் ஆரம்பிக்க போகிறோம். மறுபடியும் சொல்கிறேன், இது கேரளா கிடையாது, சேலத்து கல்மீன் வறுவல். யாருக்காக ட்ரீட்னு பார்த்தீங்கன்னா இவனுக்காக. அப்படி சொல்லிக்கிறது. கொதிக்க இருக்க சட்டியில் சுட எண்ணெய். கிட்டத்தட்ட இப்போ சாயந்தரம் 4 மணி ஆகுது. இப்போ தான் நம்ம சமையல் ஆரம்பிச்சிருக்கோம். ஓகே கொண்டாங்க முதல் எண்ணெய். ஓகே மக்களை மீனை போட்டு செக் பண்ணிடலாம்.
சவுண்டு வருதுண்ணா, காஞ்சிருச்சு. இராத கணக்கு தீபாவளிக்கு இருக்கு. பக்கா வந்துருக்கா. இது கேமராமேன் இருக்கு இந்த பக்கம். கேஷ் திருப்பியாச்சு. இப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம புதுசாக ரெடி பண்ணியிருக்க இந்த மசாலா ஓசியில் டிப்ஸ் கேட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த மசாலாவை பயன்படுத்த போகிறோம். அது திருப்பத்துக்கு முன்னாடி உள்ள பூசிருக்கோம். திருப்பிக்கிறேன் பக்கம் அனல் ஓவராக இருக்குது. வந்தானே கரெக்டாக இருக்காங்க. கேஷ் இங்கே பாருங்கள், ஒரு மீன் வந்துருச்சு. பிளேட் என்ன எதுக்குப்பா? அதான் இல்லையே. எந்த ஒரு நல்ல காரியம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்வீட் எடுக்கணும். அந்த வகையில் இப்போ நம்ம ஸ்வீட் எடுத்து கொண்டாடுவோம். மீன் எடுத்து கொண்டாட முடியாது. சாப்பிட்றதுல நான் தூக்கிட்டு ஓட்டினா என்ன பண்ணுவேன்? எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்துடுவேன். மொத்தம் காய்ச்சி தட்டு இல்லை, அந்த பேப்பரில் சாப்பிட்ணும். அதில் பார்த்தீங்கன்னா இந்த கேக்கு இருந்துச்சு. கேக்கை சாப்பிட்டா மீன் சாப்பிட முடியாதுன்னு கேக்கை என்கிட்ட கொடுக்குறானுங்க. மக்களே, மீன் தேவைக்கு அதிகமாக வெந்துருச்சு. இந்த மீன் 2ஆ வருது. அதான் ஒரு சீக்கிரம் 3ஆ வந்துட மாட்டேங்குது. கரண்டி எட்டு வராத நீ தான்டா கேமராமேன். மக்களே, லொக்கேஷன் மாறின மாதிரி இருக்கோம். உண்மையாகவே மாறிட்டோம். நாங்கள் இதுக்கு முன்னாடி மீன் வறுத்துருந்த இடம் வந்து துணி துவைக்கிற இடமா, அதனால் சற்று மாறி வேறு ஒரு இடத்துக்கு வந்துட்டோம். மீன் வேறு நல்லா வெந்து போச்சு. சரிக்கு வருமா? வந்துருண்டா. தட்டுங்கடா உங்கள் தட்டு. தட்டு எடுங்கடா. இன்னும் கொஞ்சம் கிட்ட வந்து உட்கார்றா. பரவாயில்ல, கடல் நிறைய இருக்கு. பரவாயில்ல, தலைவலாம் போடலாம். வானா வெடிச்சு நாங்கள் மட்டும் சாகணும்னு நீ அங்கே உட்காந்து பாருண்ணா என்னன்ட்டு சிலிண்டர் வெடிச்சிருமாம்மா. அங்கே ஒருத்தர் கவட்டிக்கு நடுவில் வச்சுட்டு உட்காந்துருக்கிறான். அவன் என்ன சொல்ல போனா? கரெக்டாக அடிச்சு அங்கே தான் அடிக்க பவுன்ஸ் ஆகும். எல்லாம் மீனை சாப்பிட்டு தான் சாவான். அதானா ஒன்று 4 ஆக்க போகிற, இல்லைன்னா 3 ஆக்க போகிற. கல்மீனா இல்லை கரிமீனா? கருவேரும் கருகி போயிட்டு இந்தரா புட்றா நான் கீழே பற்றிக்க போகுதுண்ணா. குட்றா அவனுக்கு. இருக்கிறது ஒரு தட்டு தான் இருக்கு. இருக்கிறது ஒரு தட்டு தான் இருக்கு. அதில் எல்லாத்தையும் வாங்கி கீழே. எல்லாமே ஒரே டேஸ்ட்டாக தான் பஸ் வரும். எல்லாம் வராது, எல்லாம் ஒரு டேஸ்ட்டாக வரும். ஏன்னா இப்படிதான் நினச்சி சாப்பிடணும். வரலனாலும் அப்படி தான் சொல்லணும். வீடியோவில் கொண்டுருவேன். அருமையாக இருக்குது அண்ணன் மீன் வறுத்த மாதிரி இந்த உலகத்தில் யாரும் நான் வறுத்து சாப்பிட்டதில்லைன்னு சொல்லணும். அப்போ கொஞ்சம் செலவாகும். வாடா. இது எனக்கா? எல்லாத்தையும் எடுக்க போகிறேன். ஒரு தட்டு தான் இருக்குது. கொஞ்சம் சீக்கிரம் எடுத்தேன்னா பரவாயில்ல. டீச்சர் எடுத்துக்கிறேன்னா நின்றுடுறா. காய்ஸ் தட்டை மறந்துட்டு வந்துட்டோம். பெரிய தகராறாக இருக்குது. சரி ஓகே, போயிட்டாரா? ஏய், மரியாதை இங்கே வந்து உட்காரு, கொண்டுருவேன். புரியல. உட்காருங்க. நீ என்ன சொன்ன? என்ன இடா? உட்காரு. சூடு ஆறிடுமா? இதா அதுவும் இல்லை. இல்லை சாப்பிட்றேன். அதை விட்டுட்டு மற்ற எல்லாமே கை வைக்க கூடாது. நான் போட்டு வருவேன். இப்போ செய்கிறவர் வராமல் வந்ததுக்கப்புறம் போட்டுக்கலாம். என்ன கையிலே இந்த கலர் இப்படி ஒட்டுது? நீ காரம் தூக்குமோ? சத்தம் படம் நீ மாதிரி எடுத்து சாப்பிட்டு போடுங்க. கேட்டா எனக்கு பசிக்கும்ல. டேய் பிச்சு வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கடா. நீ வரக்குள்ளே இது காலியாயிருமே. மக்களே, சேலத்து ஸ்பெஷல் கல் மீன் ரெடி ஆயிடுச்சு. பசங்க அங்கே மீன் இருக்கு, சாப்பிட்டு பாருங்கடா எப்படி இருக்குன்னு. ஒரு மீன் எடுத்து கடிக்கடா. நல்லா சூடாக இருக்கு. காரம் வேறு லெவலில் போட்டிருக்காரு. அப்பயே நினச்சேன் காரம் தான் அவர். மீன் எப்படா இருக்கு? மீன் டேஸ்ட்டு செம்மையாக இருக்குது. பெரிய மீனாத்து கடி. பெரிய மீனாவா? திருத்த மாதிரி தான் சூடாக இருக்குப்பா. இங்கே வேறு வந்து சைலண்டாக சாப்பிட்டுருக்கா. எங்கள் அண்ணன் ஸ்பெஷல் வேறு லெவல். கடையில் வாங்கின மசாலா நானே ஸ்பெஷலாக போட்டேன். ஓகே காய்ச்சி, இது வேகட்டும். நம்ம வந்து செக் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. எடுறா ஒன்று. ஏன்னா அண்ணன் நான் தான் எடுத்துட்டேன். எது என்னடா எதுக்கு ஆகாது? ஒரு மண்டையை திட்டம் தெரியுங்க. நீங்க மண்டை கேட்டீங்க. நான் எங்கடா கேட்டேன் மண்டை? சாப்பிட்ண்ணா. மக்களே, ஜிலேபி மீன் மண்டை
அம்மா இல்லை அப்படி உரைக்குது, அக்னி குழம்பா இருக்கு. சுருக்குன்னு இருக்கு மக்களே, நல்ல காரம். மசாலாவை 2-3 வாட்டி வேறு அப்பணும். ஆனால் நல்லா வெந்திருக்கு. கையை கட்டு, கட்டவரில் பாரு. காய்ஸ் இங்கே வரும் எப்படி இருக்குன்னு. ஜிலேபி மீன் மண்டை. யாராவது மண்டை விரும்பி சாப்பிடுவீங்களா? நான் சாப்பிட போகிறேன் இன்னைக்கு. பாருங்க பாரு, சும்மா பஞ்சு மாதிரி வந்துருக்கு. மீன் என்ன இருமுனாலும் இதில் மீன் ஒன்றும் கம்மி கிடையாது. எனக்கு புரியல, போட்டிருக்க மீனை ஏன் மீன் தான், அதுக்கு வந்து வெயிட் பண்ணிட்டு இன்னும் பண்ணு. என்ன பொருள் இந்த ஊறி உரிச்சிட்டு இருக்க? ஒரு கடி அந்த மண்டையெல்லாம் கடிக்க முடியாது, மண்டை முடிஞ்சிருச்சு. காய்ஸ் தரமான சமையல் முடிந்து விட்டது, எல்லாம் சாப்பிட்டாச்சு. திருப்தியாடா? மக்களே அவ்வளோதான், சமைச்சு முடிச்சாச்சு. இன்றைக்கி ஒரு வித்தியாசமான அனுபவம். நம்மளோட ப்ரொஃபஷனல் டீம் கிடையாது, புது பசங்க கூட வந்தோம். ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு. பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள், அடுத்து எங்கெங்கே போகலாம், எந்த ஊருக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ 2 மீன் இருக்குது, நாங்கள் வறுத்து சாப்பிட்டு இடத்த காலி பண்ணுறோம். பாய் கைஸ். பாய் சொல்லுங்கடா. பாய்.